வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு புதியவர்கள் இருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நம்மோட பயணம் இப்போதான் ஆரம்பிக்குது. இன்று நாம போற இடம் சாதாரண கோவில் இல்ல. இது ஒரு குன்றின் மேல் அமர்ந்திருக்கும் அருள்மிகு முருகப்பெருமான் ஆலயம். ஆம் நண்பர்களே, இதுதான் குன்றக்குடி முருகன் டெம்பிள். காரைக்குடி அருகே அமைந்துள்ள இந்த இடம் ஒரு ஆன்மீக மையம் மட்டுமில்ல, ஒரு வரலாற்று மையம், ஒரு தொல்லியல் சாட்சி, ஒரு கால பயணம். காரைக்குடி இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தான். சிவகங்கை மாவட்டம், செட்டிநாடு மண் வாசனை நிறைந்த பகுதி. இந்த மலைக்குன்றை பார்த்தவுடன் ஒரு விசேஷ உணர்வு வரும். சின்ன குன்றுதான், ஆனா மேலே ஏறும்போது ஒரு பெரிய பயணம் போன மாதிரி ஃபீல் வரும். இந்த ஆலயம் சுமார் 1200 ஆண்டுகள் பழமையானது. பாண்டிய மன்னர்கள் கட்டிய அடித்தளம். பின்னர் மருது சகோதரர்கள் திருப்பணி. பெரிய மருதுவுக்கு ஏற்பட்டிருந்த ராஜபிளவை முருகன் திருநீறு குணமாக்கியதாக வரலாறு. அதனால மருது பாண்டியர்கள் இந்த கோவிலுக்கு அதிக பணி செய்தார்கள். அந்த சிலைகள் இன்னும் மண்டபத்தில் இருக்கு. முருகனை தரிசிக்க 149 படிகள். ஒவ்வொரு படியும் ஒரு பிரார்த்தனை. வழியில் தோகையடி விநாயகர், கார்த்திகை விநாயகர், இடும்பன், வீரபாகு. இந்த ரூட் இட் செல்ஃப் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. கர்ப்பகிரகத்தில் 6 முகம், 12 கரங்கள், மயிலின் மீது வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டபடி. இடப்பக்கம் தெய்வானை, வலப்பக்கம் வள்ளி. முக்கியமான ஃபேக்ட் என்ன தெரியுமா? மூவரும் தனித்தனி மயில்களில். இது அரிதான அமைப்பு. இந்த மலைக்கு ஏன் மயில் மலைன்னு பேர் தெரியுமா? ஸ்தல புராணம் சொல்லுது, ஒரு நாள் அசுரர்கள் மயிலிடம் பொய் சொல்லி கருடன் உன்னை விட வேகமா பறக்குதுன்னு தூண்டினாங்க. கோபமடைந்த மயில் பிரம்மாண்ட உருவம் எடுத்துச்சு. பின்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? அது அன்னத்தையும் கருடனையும் விழுங்கிடுச்சு. இந்திரன், திருமால் எல்லாம் வந்து முருகனிடம் முறையிட்டாங்க. முருகன் வந்து சமாதானம் பண்ணி மயிலுக்கு சாப விமோச்சனம் கொடுத்தாராம். அதுக்கப்புறம் இந்த மலை மேல் வந்து தவம் இருந்த மயிலை மன்னிச்சு இங்கேயே அருளாட்சி பண்ண ஆரம்பிச்சாராம். நீங்க கவனிச்சிங்களா? இந்த மலை ஷேப் இட் செல்ஃப் மயில் படுத்த மாதிரி இருக்கும். அதனாலதான் மயூரகிரி. முருகன் மட்டுமல்ல நண்பர்களே, கீழே இருக்குது தேனாற்றுநாதர் அழகம்மை சந்நிதி. இது குடைவரை கோவில், அதாவது கல்லை உடைக்காமல் கல்லுக்குள்ளே உருவாக்கப்பட்ட ஆலயம். இந்த ஆர்கிடெக்சர் ஸ்டைல் பார்த்தா பாண்டியர் கால கலைநயம் தெரியும். இப்போ இம்பார்ட்டன்ட் பார்ட். குன்றக்குடி மேற்பகுதியில் ஞானிகள் வாழ்ந்த கற்படுக்கைகள் இருக்கு. அதோட சேர்த்து தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தமிழ் பிராமி என்பது தமிழின் பழமையான எழுத்து வடிவம். கிமு 2ஆம் நூற்றாண்டு வரைக்கும் போகும். இதன் மூலம் என்ன புரிகிறது? இந்த மலை முருகன் கோவில் வருவதற்கு முன்பே ஒரு தியான மையம். ஜைனர் முனிவர்கள் தங்கியிருக்க வாய்ப்பு. தியான குகைகள் அமைப்பு அதற்கு சாட்சி. அப்படின்னா இந்த இடம் 2000 வருட வரலாறு பார்த்திருக்கலாம். ஒரு மலை, ஒரு குகை, ஒரு எழுத்து. அது முழு தமிழரின் அடையாளம்.
ஆலயத்தின் வரலாறு 1000 வருடங்களுக்கு மேல் செல்லும் என்று பலர் கூறுகிறார்கள். பழைய பாண்டியர் கால கட்டடக்கலை, பிறகு நாயக்கர் கால திருத்தங்கள். இங்கே இருக்கும் முக்கிய சிறப்பு என்னன்னா, இது ஒரு குன்று கோவில். முருகன் எப்போதும் குன்றுகளில்தான் இருக்க விரும்புவாராம். முருகன் 6 படை வீடுகள் எல்லாம் ஃபேமஸ் தான். ஆனா குன்றக்குடி தனிச்சிறப்பு என்னன்னா, இங்கே இருக்கும் இயற்கை குகைகள். நண்பர்களே, கோவிலுக்கு பக்கத்திலேயே பழங்கால குகைகள் இருக்கிறது. இவை சாதாரண குகைகள் இல்ல, தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது தமிழரின் பழமையான எழுத்து மரபு, தமிழ் பிராமி. அந்த காலத்துல ஜைனர் முனிவர்கள் தங்கியிருந்த இடமாகவும் இதை சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இயற்கை குகை அமைப்பு, கல் மேடைகள், தியானத்துக்கு ஏற்ற அமைதி, பழங்கால குடியிருப்பு சான்றுகள். இந்த இடத்தை பார்த்தா நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு ஒரு நொடிக்கு மனசு யோசிக்க ஆரம்பிக்கும். ராஜகோபுரம், மண்டபங்கள், சுவரோவியங்கள், சன்னதி அமைப்பு. இங்க முருகப்பெருமான் சண்முகன் வடிவில் காட்சியளிக்கிறார். கந்த சஷ்டி, தைப்பூசம், பங்குனி உத்திரம். கந்த சஷ்டி நாளில் இங்க கிரவுட் அப்படியே கடல் மாதிரி இருக்கும். மலை மேல் நின்று கீழே பாருங்க, காற்றடிக்குது, கோவில் மணி ஒலிக்குது, ஒரு அமைதி. இங்க ஒரு 10 நிமிடம் அமைதியா உட்கார்ந்தா கூட மனசுக்கு ஒரு ரீசெட் கிடைக்கும். இக்கோயிலில் ஆண்டு முழுவதும் பல திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டு பல பக்தர்களை ஈர்க்கிறது. பங்குனி உத்திரத்திலும் தைப்பூசத்திலும் பக்தர்கள், குறிப்பாக செட்டி மக்கள், சேவடி தேய காவடியும் பால் போல் பெருகி வாழ பார்க்குடமும் எடுத்து தேனாற்றுடையானை வணங்கி வருகின்றனர். மேலும் சித்திரையில் பால் பெருக்கு விழா, வைகாசி விசாகம், ஆனி மகாபிஷேகம், ஆடியில் திருப்படி பூஜை, ஆவணி மூலப்பிட்டு திருவிழா, புரட்டாசி மாதம் அம்பு போடும் திருவிழா, ஐப்பசியில் சூரனை வேலால் சம்கரிக்கும் கந்தர் சஷ்டி விழாவும் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன. இங்கு வள்ளி தெய்வயானை சமேத ஆறுமுகப் பெருமான் மயில் வாகனத்தில் வீற்றிருந்து அருள் பாலிப்பதால் இங்கு திருமணம் செய்து கொள்ளும் தம்பதியினர் மகிழ்ச்சியுடன் பல்லாண்டு வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை. நோய் நீக்கம், துன்ப நீக்கம், குழந்தை வரம், ஆயுள் பலம், கல்வி, அறிவு, செல்வம், விவசாயம் செழிப்பு ஆகியவற்றை பெற இத்தலத்தில் முருகனிடம் வேண்டுகிறார்கள். குன்றக்குடி காவடி என்பது புகழ்பெற்றது. குன்றக்குடிக்கு காவடி எடுத்தால் நினைத்தவை கைகூடியே தீரும் என்பது ஐதீகம். நேர்த்திக்கடனாக காவடி எடுத்தல், பால்குடம் எடுத்தல், சஷ்டி விரதம் இருத்தல், உடற்பிணி தீர ஆண்கள் அங்கப்பிரதட்சணம், பெண்கள் கும்பிடு தண்டமும் அடிப்பிரதட்சணமும் நிறைவேற்றுகின்றனர். வெள்ளியிலான அந்தந்த உறுப்பு வடிவங்களை காணிக்கை செலுத்துகின்றனர். தோல் வியாதிகள் தீர சொறிபடை நீங்க சரவணப் பொய்கையிலும் இடும்பன் சந்நிதியிலும் உப்பும் மிளகும் போடுகின்றனர்.
விவசாய விளைச்சல் பெற்றவர்கள் தானியங்களை காணிக்கை செலுத்துகின்றனர். அரிசி கொண்டு வந்து மலைப்படிகளில் தூவுகின்றனர். கோழி, ஆடு, மாடு ஆகியவற்றை நேர்த்திக்கடனாக செலுத்துகின்றனர். தவிர சண்முக அர்ச்சனை, சண்முக வேள்வி ஆகியவை செய்கிறார்கள். கார்த்திகை விரதம் இருத்தல், இதை தவிர ஏழைகளுக்கு அன்னதானம், திருப்பணிக்கு பொருளுதவி செய்கின்றனர். தினசரி காலை 6 மணி முதல் மதியம் 12:30 வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையில் கோயில் திறந்திருக்கும். கோயில் நேரங்கள் திருவிழாவிற்கேற்ப மாறுபடும். காரைக்குடியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுக்கோட்டையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும், திருச்சிராப்பள்ளியிலிருந்து 89 கிலோமீட்டர் தொலைவிலும், குன்றக்குடியின் மைய பகுதியில் இந்த முருகன் கோயில் உள்ளது. காரைக்குடி, திருப்பத்தூர், மதுரை, திருச்சியிலிருந்து ஏராளமான பேருந்துகள் உள்ளன. நான் இப்போ இங்க நிக்கிறப்போ எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. நம்ம வாழ்க்கை இட்செல்ஃப் ஒரு குன்று மாதிரி. நண்பர்களே, இந்த குன்றக்குடி ஒரு சுற்றுலா ஸ்பாட் மட்டும் இல்ல, ஒரு அனுபவம். இது நம்ம பாரம்பரியம், நம்ம அடையாளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய இடத்துல சந்திப்போம். வணக்கம்.